அரசு அதாவது செக்குலர் கவர்மெண்ட்டுடைய மந்திரி ஒருத்தருக்கு அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அமைச்சர் அதை அனௌன்ஸ் பண்ணுறாரு, அதை மற்றவங்கள்லாம் அப்போஸ் பண்ணுறாங்க. இது எப்படின்னாக்கா இங்கிலீஷில் போலீஸ்காரன் ஒருத்தன் வந்து இன்ட்ராகேட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா குட் காப் பேட் காப் அப்படிங்கிற ஒரு டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை அவனை இன்ட்ராகேட் பண்ணும்போது ஒருத்தர் வந்து நல்ல விதமாக பேசி அவரை கொஞ்சம் தாஜா பண்ணுவார். அவரை பில்டப் பண்ணி இன்னொரு போலீஸ்கார் வந்து அடிப்பான் அவனை. இது குட் காப் பேட் காப். இதே மாதிரி தான் இந்த அரசு நடக்கிறது. மதம் சார்ந்த விஷயமா இருந்தாலும், தனிப்பட்ட நபர் விஷயமா இருந்தாலும், குற்றங்கள் விஷயமா இருந்தாலும் கோர்ட்டுக்கு போகிறோம். அப்போ அந்த கோர்ட்டு ஜட்ஜு வந்து செக்குலர் ஜட்ஜ் இல்லை, அவர் மத சார்பற்ற ஜட்ஜு தான். ஆனால் மதத்தை பற்றி விசாரிக்க உரிமை அவருக்கு இருக்குது. அதே மாதிரி தான் கமிஷனரும். அறங்காவலர்கள் அந்தந்த கோவில்கள் சொத்தை செம்மையாக பயன்படுத்துகிறார்களா இல்லையா என்பதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு தான் கமிஷனருக்கு. அரசு கையில் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீ டிவி நேயர்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. மூத்த உறுப்பினர் திரு கி நாகராஜன் அவர்களுடன் தொடர்ந்து நாம் ஆலயங்களில் ஹெச்ஆர்என்சி என்னென்ன மாதிரியான குளறுபடிகளை எல்லாம் நிர்வாக குளறுபடிகளை செய்கிறது என்பதை குறித்து தொடர்ந்து பேசி வருகிறோம். பொதுவாகவே இது ஆலயம் காப்போம்னு தலைப்பு வச்சுட்டு நம்ம கோவில்களில் நடக்கிறத எல்லாத்தையும் நம்ம சேர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நேயர்கள் நினைக்கலாம். இதை 4 விதமாக நம்ம பார்க்கலாம். கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியை எப்படி அந்த அரசு நிர்வாகம், அதாவது ஹெச்ஆர்என்சி ஹேண்டில் பண்ணுது, அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் எப்படி அது பெருக்கிறதுக்கு என்னென்ன ஐடியா அவங்க போடுறாங்க, இல்லை கொடுத்த அந்த லீஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான செயல்முறைகளை வச்சுருக்காங்க. குறிக்கோளே வந்து கோவில்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கறது தான். அது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். 2வது ஆகமங்கள், வேதங்கள், அதில் நடைபெறக்கூடிய கும்பாபிஷேகம், இதிலெல்லாம் அவர்களுடைய செயல்பாடு என்ன, அவர்கள் ஏன் தலையிடுகிறார்கள், அவர்களுக்கான அந்த அதிகார பகிர்வு என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்படி 2-3 விதமாகத்தான் அந்த நிகழ்ச்சியை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். இதில் தொடர்ந்து திரு கி நாகராஜன் அவர்கள் எளிய முறையில் நமக்கு புரிகிற மாதிரி என்னென்ன மாதிரியான அந்த சிஸ்டம் இருக்கு, அதை எப்படி ஹெச்ஆர்என்சி பிரேக் பண்ணிட்டு என்னென்ன மாதிரியான அவங்க பண்ணிட்டு இருக்காங்கிறத பார்க்குறோம். இந்த வார நிகழ்ச்சிக்கு நேயர்கள் சார்பாக அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம் சார். முருகன் மாநாடு, அகில உலக முருகன் மாநாடுன்னு சொல்லிட்டு பழனியில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இறுதி வாரத்தில் பிரம்மாண்டமாக 2 நாள் நடைபெற்றிருக்கிறது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாகவும், துணை முதல்வர் அவர்களுமே காணொலி வாயிலாக கலந்துக்கிட்டு, அப்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சர், இப்போ துணை முதல்வர் ஆயிட்டார், அவர்கள் 2 பேருமே கலந்துக்கிட்டு இருக்காங்க சார். அதில் துணை முதல்வர் பேசும்போது இந்த ஹெச்ஆர்என்சி அப்படிங்கிறது திமுக ஆட்சியின் பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாற்று மத நம்பிக்கை இருந்தாலுமே திமுக அரசு எல்லோரையுமே ஒரே மாதிரி தான் பார்க்குதுன்னு முதல்வருமே சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போது அந்த முருகன் உலக மாநாட்டில் 21 தீர்மானங்களை ஹெச்ஆர்என்சி அமைச்சர் நிறைவேற்றியிருக்கிறார் திரு சேகர் பாபு. அதில் 2 தீர்மானங்கள் அப்பொழுதே வந்து விமர்சிக்கப்பட்டது, பல்வேறு கட்சிகளாலும் கூட்டணி கட்சிகளாலுமே விமர்சிக்கப்பட்டது. அதில் 2 தீர்மானங்கள் முக்கியமானதில் ஒன்று வந்து சார், இந்த மாதிரியான அறநிலையத்துறை கண்ட்ரோலில், ஹிந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளில் முருக பக்தி இலக்கியங்களை அதை ஒரு சிறப்பு பாடமாக வைப்பது, 2வது அது குறித்த பாடல்களை எல்லாம் மனனம் செய்து போட்டி போன்று நடத்துவது, இது ஒரு தீர்மானம் ஒன்று வச்சாங்க. இன்னொரு தீர்மானமாக பள்ளி கல்லூரிகளில் வந்து மாணவர்களை வைத்து கந்தசஷ்டி பாராயணம் செய்வது, இது 2மே தீர்மானமாக அப்பொழுதே நிறைவேற்றப்பட்டது. அது எதிர்கட்சிகளிடையே கூட்டணி கட்சிகளிடையே பெரிய விமர்சனங்கள் எழுத்தது. இந்த செய்தி நீங்கள் இதை எப்படி சார் நம்ம பார்க்குறது? இப்போது திமுக உண்மையிலேயே ஆன்மீகம் சார்ந்த இது வந்து மக்களுக்கு வந்து அரவணைப்போடு இருக்கிறது, ஆன்மீகத்தை வந்து முன்னெடுப்பதற்கான எல்லாத்தையும் செய்கிறதுன்னு பார்க்குறத இதை எப்படி பார்ப்பது? இது வந்து வரவேற்கத்தக்கது தான். ஏன்னாக்க பழனி முருகன் கோவில் சொத்திலிருந்து கல்வி நிலையங்கள் கட்டி அதில் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பரப்புவது அதிகாரம் உண்டு. இப்போது சமீபத்தில் கபாலீஸ்வர் கோவில் பணத்தை எடுத்து கொளத்தூரில் காலேஜ் கட்டுறேன்னு சொல்லி, அதே மாதிரி
திருச்செந்தூர் கோயில் பணத்தை எடுத்து தூத்துக்குடியில் காலேஜ் கட்டுறேன்னு சொல்லி அந்த நம்ம உயர் நீதிமன்றத்தில் கேஸ் வழக்கு வந்தபோது அறநிலைய சட்டத்தைப்படி அந்தந்த காலேஜுகள் கட்டுறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அந்தந்த காலேஜுகளில் அந்த கோவிலில் சம்பந்தப்பட்ட வழிமுறைகள் பற்றி ஒரு கல்வி பாடம் இருக்கிறது அவசியம். அந்த மாதிரி கல்வி பாடம் இல்லைன்னாக்க அந்த கோவில் கட்டுறதுக்கு அனுமதிக்க மாட்டோம். எந்த கோவிலிருந்து நிதி எடுக்கிறார்களோ, ஆமாம், அந்தந்த கோவில் சம்பந்தப்பட்ட வழிமுறைகள், அந்தந்த கோவில் சம்பந்தப்பட்ட ஃபிலாசபியோ இல்லது புராணம் வரலாறு எல்லாமே மத சார்ந்த விஷயங்களை பற்றி அங்கே சொல்லிக் கொடுக்க, அங்கே பாடம் எடுக்க வேண்டியது அவசியம் என்று உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தது. அது கெடும் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலனாக்க அந்த மாதிரி நீங்கள் பணத்தை எடுத்து கட்டுறதை நாங்கள் கேன்சல் பண்ணிவிடுவோம் சொன்னாங்க. அப்படி பார்த்தாக்க பழனி முருகன் கோவிலில் காலேஜ் நடக்கிறது, ஸ்கூல்ஸும் நடக்கிறது. அதில் கண்டிப்பாக பழனி முருகன் கோவிலை சார்ந்த எல்லா விஷயங்களும் அங்கே கற்றுக் கொடுக்கறதுக்கு சட்டப்படி அதிகாரம் உண்டு. யாருக்கு அதிகாரம் உண்டு? பழனி கோவில் அறங்காவலருக்கு அந்த அதிகாரம் உண்டு. கண்டிப்பாக ஒரு அரசு, அதாவது செக்குலர் கவர்மெண்ட்டுடைய மந்திரி ஒருத்தருக்கு அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. நம்ம சமீப காலமாக பார்க்குறோம், அசம்பிளி ஃப்ளோரில் இந்த கோவிலுக்கு பணத்தை எடுத்து இப்படி பண்ண போகிறோம், அந்த கோவில் பணத்தை இப்படி பண்ணணும், நம்ம அறநிலையத்துறை மந்திரியும் அவரும் சரி, நம்ம முதல் மந்திரியும் சரி, அவர் எல்லாருமே இஷ்டத்துக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எந்த விதம் அதிகாரமும் கிடையாது. ஏன்னாக்க கோவில்கள் அரசுரிமை அல்ல. கோவில்கள் ஒரு தனிப்பட்ட, அந்தந்த கோவில்கள் ஒரு தனி நிர்வாகம் உடைய தனிப்பட்ட என்டிட்டி. அது நீங்கள் அரசுடைய சொந்த மாதிரி நீ பாவிக்கிறது சட்டப்படி ஒரு குற்றம். அது செய்யக்கூடாது. அன்றைக்கி கேட்ட கேள்விக்கு ஒன்று வரவேற்கத்தக்கது. ரெண்டாவது, டிஎம்கே அமைச்சர் அதை அனௌன்ஸ் பண்ணுறாரு, அதை மற்றவங்கள்லாம் அப்போஸ் பண்ணுறாங்க. இது எப்படின்னாக்கா இங்கிலீஷில் போலீஸ்காரன் ஒருத்தன் இன்ட்ராகேட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா குட் காப் பேட் காப் அப்படிங்கிற ஒரு டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை அவனை இன்ட்ராகேட் பண்ணும்போது ஒருத்தர் நல்ல விதமாக பேசி அவரை கொஞ்சம் தாஜா பண்ணுவார். அவரை பில்டப் பண்ணி இன்னொரு போலீஸ்கார் அடிப்பான் அவனை. இது குட் காப் பேட் காப். இதே மாதிரி தான் இந்த அரசு நடக்கிறது. இவர் இல்லைன்னா நான் மதத்தை பிரச்சாரம் பண்ணுறேன், எப்படி கட்டுறேன்னு சொல்ல வேண்டியது. உடனே அவர் பின்னாடி இன்னும் அவங்க கூட்டமைப்பு கட்சிகள்லாம் ஐயோ இந்த பண்ணுற தப்பு, எப்படி இதை செய்யலாம், இது என்ன தெருக்கூத்து மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு அரசியல் சிந்தனை தெருக்கூத்தில் ஆரம்பிச்சதோ அங்கே தெருக்கூத்து தான் நடத்திட்டு இருக்காங்க இன்றைக்கும். அது என்ன சொல்கிறது இதை பற்றி? சார், இப்போ இதில் சட்டத்தில் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும் சார். மதச்சார்பற்ற நாடுன்னு தான் இதுக்கு பேர். அப்போ மதம் சார்ந்ததை HRNC செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில தலைவர்கள் எதிர்க்கிறாங்க. அது உண்மைதான். ஏன்னா HRNCயை செய்யக்கூடாது. HRNCயோடைய சட்டப்படி அவங்க என்ன செய்யணுங்கிறது அந்த HRNC சட்டத்தில் போட்டிருக்கு. அவங்க அந்தந்த கோவில்களுடைய சொத்துக்கள் வருமானங்களை வைத்து அந்தந்த கோவில்கள் நோக்கங்கள் அது தேவைகளை செம்மையாக அந்தந்த நிர்வாகங்கள், அதாவது அறநிலை அவங்க அந்த ட்ரஸ்டீஸ் அறங்காவலர்கள் செய்கிறார்களா இல்லையா என்பதை பாதுகாக்க வேண்டிய உரிமை தான் HRNCக்கு உண்டு. அதனால் HRNC டைரெக்டாக ஒன்றும் செய்யக்கூடாது. இல்லை, ட்ரஸ்டீஸ் அவங்க ரெசல்யூஷன் போட்டு அதுவும் அந்த ட்ரஸ்டீஸ் என்னெல்லாம் எந்தெந்த விஷயத்தில் அந்த கோவில் பணத்தை செலவழிக்கலாங்கிறது ஒரு தனி செக்ஷனே இருக்குது. ஒரு 17 ஹெடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே தான் செலவழிக்கலாம்னு இருக்குது. அது அப்படி செலவழிக்கும் போது ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்க்காக அதை ஒரு அப்ரூவல் வாங்க வேண்டியது கமிஷனர் கிட்ட. ஏன்னா கமிஷனர் ஒரிஜினலி நீங்கள் இந்த அறநிலையத்துறை சட்டப்படி பார்த்தாக்க ஒரு ஜட்ஜி லெவலில் உள்ள ஒரு அதிகாரியாக இருந்தார். அது பிற்காலத்தில் அது IAS ஆஃபீஸராக மாறிட்டாங்க. உண்மையிலே பார்த்தாக்க இப்போ நம்ம எந்த விஷயமா இருந்தாலும், மதம் சார்ந்த விஷயமா இருந்தாலும், தனிப்பட்ட நபர் விஷயமா இருந்தாலும், குற்றங்கள் விஷயமா இருந்தாலும் கோர்ட்டுக்கு போகிறோம். அப்போ அந்த கோர்ட்டு ஜட்ஜு செக்குலர் ஜட்ஜ் இல்லை. அவர் மத சார்பற்ற ஜட்ஜு தான். ஆனால் மதத்தை பற்றி விசாரிக்க உரிமை அவருக்கு இருக்குது.
அதே மாதிரி தான் கமிஷனரும். அறங்காவலர்கள் அந்தந்த கோவில்கள் சொத்தை செம்மையாக பயன்படுத்துகிறார்களா இல்லையா என்பதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு தான் கமிஷனருக்கு. அந்த கமிஷனர் அறங்காவலர் அமைச்சர் கீழே செயல்படுகிறார்னு சொல்லலாம். அதனால் அமைச்சர் கமிஷனருக்கு இல்லாத அதிகாரத்தை அவர் எடுத்துக்க முடியாது. கமிஷனரும் அறங்காவலருக்கு என்ன உரிமை இருக்கோ அதை அவர் எடுத்து செயல்படுத்த முடியாது. நம்ம பல முறை அதை பற்றி பேசியிருக்கிறோம். அறங்காவலர் செய்ய வேண்டியதை கமிஷனர் தன்னிச்சையாக செய்கிறது தவறு. ஏன்னா தன்னிச்சையாக சேர்ந்து அவரே அப்ரூவல் கொடுக்குறதுன்னு அர்த்தம். நானே ப்ரப்போஸ் பண்ணி நானே அப்ரூவல் கொடுக்குறது செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இல்லாமல் போயிடுது இல்லையா? ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறீங்க. அதான் உங்கள் கேள்விக்கு ஹெச்ஆர்என்சி எந்த விதமான மத சார்ந்த ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகக்கூடாது. அதே சமயத்தில் ஒவ்வொரு கோவில்களுக்கும் அவங்களுடைய சொத்துக்களை வைத்து அவங்கள வருமானத்தை வைத்து அந்த கோவில் சார்ந்த சிந்தனைகளை பரப்புவதற்கு நம்ம அடிப்படை கான்ஸ்டிடியூஷனில் உரிமை கொடுத்துருக்காங்க. அது யாரும் எடுத்துக்க முடியாது. ஸோ அதுதான் நான் மறுபடியும் ரீஃப்ரேஸ் பண்ணுறேன் சார் கொஸ்டினை. இப்போது திருச்செந்தூர் கோவிலிலிருந்தோ பழனி கோவிலிலிருந்தோ அவர்கள் கட்டுப்பாட்டில் அவர்கள் நிதியில் இயங்கக்கூடிய பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ ஹிந்து மதம் சார்ந்த பாடத்திட்டங்களை வைக்கலாமா வைக்கக்கூடாது? கண்டிப்பாக வைக்கலாம். சட்டப்படியே வைக்கலாம் இல்லையா? நம்ம ஹெச்ஆர்என்சி சட்டப்படியும் வைக்கலாம். அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் படியும் இருக்குது. செக்ஷன் 29 எடுத்து படித்து பாருங்கள். அரசியலமைப்பு சட்டப்படியே அந்த மதம் சார்ந்து அந்த அங்கிருந்து வரக்கூடிய நிதியில் அந்த அதற்கான பாடத்திட்டங்களை வரையெடுத்து வைக்கணும்னு இருக்கு. அதனால் இதை பற்றி மற்றவங்களாம் ஜால்ரா போடுறது வந்து சாமானிய மக்களை ஏமாற்றுவது தான் இருக்க தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியுமே இது எதிர்ப்பாக ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. இதில் ஹெச்ஆர்என்சியின் பணி என்பது அங்கே இருக்கக்கூடிய அட்மின் வேலைகளை மட்டுமே பாருங்க, நீங்கள் வந்து இந்து மத பிரச்சாரர்களாக நீங்கள் மாற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்ல கடுமையாக சாடி இருக்காரு. அவர் சொல்ல 100% உண்மை. அது இந்த ஹெச்ஆர்என்சியை ஃபாலோ பண்ணாங்கன்னாக்கா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா ஹெச்ஆர்என்சிக்கு அடிப்படை உரிமை என்னன்னாக்கா கிளார்க்கு தான் அவங்க. ஸோ ஒரு ஸ்லைட்லி எம்பவர்டு கிளார்க்குன்னு சொல்லலாம். அதிகாரத்துடைய அதிகாரமிக்க கொடுத்த கிளார்க்கு தான் அவங்க. அவங்க என்ன வேலை? ஹெச்ஆர்என்சி அடிப்படை வேலை என்ன? இந்து கோவில்களிலிருந்து அந்தந்த கோவில்கள் சொத்திலிருந்து உரிய வருமானம் ஈற்று அதை கோவிலுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய வேலை தான் அவங்களுக்கு. இது கோவிலுக்குள்ளே உட்கார்றதுக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது. அதான் சொல்லிக்கிறாரு. அந்த விஷயத்தை அவங்க ஏற்றுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன், எதிர்பார்க்குறேன், வரவேற்கிறேன். நேர்களே, மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. பழமையான கட்டமைப்புகளை கன்சர்வேஷன் பாதுகாக்கிறதுக்கான திறமை ஹெச்ஆர்என்சியிடம் இல்லை என்று தெரிகிறது. ஏன்னா நம்ம திருவண்ணாமலைக்கு வருவோம். இந்த கோவில் இந்த மண்டபம் இடிஞ்சது தெரிய வந்தது, கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம். அங்கேயே சில நாட்கள் முன்பு ஒரு 2 கோவில்களையே இடித்து காணாமல் போயிடுத்து, முன்னாடி ஒரு பில்டிங்கே இருக்குன்னு ஒரு தகவல் வந்தது. அதுக்கு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. 300-400 வருஷம் பழமையான ஒரு நம்ம கோவில்லாம் இருக்குது. அது எப்படி பராமரிக்கிறது, எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது, எப்படி கன்சர்வ் பண்ணுறது, கன்சர்வேஷன், ப்ரிசர்வேஷன், ரினோவேஷன், இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்னு கூட யாருக்கும் தெரியுது. ஹெச்ஆர்என்சிக்கு தெரியுற மாதிரி நமக்கு தெரியல அவங்க நிலைப்பாடுகளை பார்த்தாக்க.